அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காடை முட்டையில் ஒரு ரெசிபி தான். அதுவும் காடை முட்டையை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போது சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த மாதிரி காடை முட்டை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காடை முட்டைகளுடைய பலன்களை நான் அங்கங்கே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 12 காடை முட்டை ஒரு செட்டு, அந்த ஒரு டசன் வரும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் சொன்னது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு நம்ம நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கோர்ஸாக அந்த மிளகெல்லாம் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இதை இடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த விதமான எண்ணெயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை நீங்கள் நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு அதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் தனித்தனியாக சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் பூண்டு மட்டும் அப்படி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காடை முட்டை நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அதாவது மெயினாக நமக்கு ஏர் பொல்யூஷன்னால் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி காடை முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணும். ரொம்ப ஏற விடாமலும் இறங்க விடாமலும் பார்த்துக்கும். கரெக்டாக சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காடை முட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சின்னதாக இருந்தாலுமே நம்ம நார்மலாக முட்டை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சிக்கனுடைய முட்டை சாப்பிட்றத விட அதனுடைய முட்டையை விட 2 மடங்கு பலன்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ஒரு முட்டை எடுத்துக்கிட்டாலே நம்ம 2 கோழி முட்டை சாப்பிட்ட அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கிருச்சு. இதுக்கு நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த காடை முட்டையை சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயதை அதாவது நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த முட்டையை நீங்கள் வாரத்துக்கு 1 தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வயசையும் குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்லேருந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. பர்டிகுலராக விட்டமின் ஏ நிறையவே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கிறதுனால சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நீங்கள் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா திக்கார வரைக்கும், அதாவது தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வேக வடித்து எடுத்தோன்னா நம்மளுடைய பெப்பர் ட்ரை சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடும். இது ஒரு ஈஸியான ரெசிபி. வெறுமனே முட்டையை சாப்பிட்றதுக்கு பதிலாக, அதுவும் இந்த சில பேர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு. ஸோ சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரியோ இல்லை பெப்பர் ட்ரை மாதிரியோ நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நார்மல் முட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு இந்த தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான காடை முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸுக்கோ இல்லை வெறுமனே ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வளர்கிற குழந்தைங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டையை கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்மளால் முடியல அப்படின்னாலும்
மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டை இந்த மாதிரி காடை முட்டையை வந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.